கோயில் சாமி எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுறாங்கல்ல. ஒரு கவிதை சொன்ன பாருங்க, ஒரு குறியீடான கவிதை. இந்த கவிதை நல்லா ரசிச்சுக்களுக்கு. திருச்சியில் உள்ள பையன் வைரச்சந்திரன் எழுதின கவிதை இது. அவன் சொன்னான், கோயில் கண்களை மூடச் சொல்லும், பள்ளி கண்களை திறந்து வைக்கும் அப்படிங்கிறான். எவ்வளோ குறியீடான விஷயம் பாருங்க. நீ சாமியை கும்பிடுறது என்ன செய்யறோம் அறியாமலே கண்ணை மூடுறோம். இப்போ எப்படி கவிதை ஆக்குறான் பாருங்க. கோயில் கண்களை மூடச் சொல்லும், பள்ளி கண்களை திறந்து வைக்கும் என்று ஒருத்தன் சொல்கிறான். அப்போது இதெல்லாம் சொல்லும்போது என்ன தெரியுமா தோணும் எனக்கு? தமிழ் பண்டைய இலக்கியங்கள் இருக்குல்ல, சங்க இலக்கியங்கள், ஏன் தெரியுமா உலகத்தில் சங்க இலக்கியத்தை இன்ன வரைக்கும் கொண்டாடுறாங்க? நேரம் சங்கையில் சொல்கிறான் பாருங்க, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோர் இகழ்தல் அதனினும் இளமே அப்படிங்கிறான். பெரியவனை கண்டு வியக்கிறது இருக்குல்ல, அதுவும் செய்யாத. அவர் பெரிய தலைவர், அவர் பெரிய நட்சத்திரம், அவர் 100 படத்தில் நடிச்சிருக்காரு வெங்காயம் என்று வியக்காத. கீழே ஒரு கேட் கீப்பர், வாழைப்பழம் விற்கிறவன், கீரை விற்கிற பொம்பளை என்று அவளை இகழவும் செய்யாதேங்கிறான் பாருங்க. இந்த சிந்தனை தாண்டா தமிழுடைய உச்சம். இதுதான் தமிழுடைய உச்சம்.